பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இப்போ நடைபெற உள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் வந்து அறிவிப்பதில் வந்து மும்முரமா இருக்காங்க. இது மாதிரி சூழ்நிலையில வந்து திமுக தரப்புல இருந்து அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது. அதே மாதிரி வந்து அதிமுக தரப்புல இருந்து சி.வி. சண்முகத்தோட ஆதரவாளர் ஒருத்தர் வந்து இப்போ போட்டியிடுவதற்கான ஒரு விஷயம் தான் அங்க வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பாமக தரப்புல இருந்து அங்க வந்து யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பா பேசக்கொண்டு வேலையில 16 தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாமக விக்கிரவாண்டி தொகுதியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 42,000 வாக்குக்கு மேல பெற்று அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போது முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36,000 வாக்குகள் வந்து பாமக வந்து அந்த இடத்துல பெற்றிருந்தது. இந்த விஷயத்தை இந்த கூட்டி வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல பலமா இருக்கிற அங்க பாமக வந்து அந்த தொகுதியில போட்டியிடுமா அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இப்ப நம்ம எழுந்திருக்குன்னு சொல்லணும். எதுக்காகனா 10.5 வன்னியர்களுக்கான 10.5% வந்து டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2019 அதிமுக ஆட்சி நடக்கும்போது அப்போது கூறிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ வன்னியர்களுக்கு வந்து 15% உள்ளீடு கொடுப்பதற்கான அனைத்து வேலைகளும் வந்து திமுக அரசு செய்யும். அதாவது திமுக ஆட்சி அமைந்தால் நாங்க வந்து அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் திமுக ஜெயிச்சும் இது வரைக்கும் இப்போ வன்னியர்களுக்கான 10.5% என்பது இதுவரை எவ்விதமான துரும்பை கூட கிள்ளிப்படவில்லை. இது வந்து தொடர்ச்சியாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. திமுக அரசு வந்து இதை பத்தி எதுவுமே ஒரு கண்டுக்கவே இல்லை. அவர்கள் வந்து வன்னியர்கள் இடஒதுக்கீடை வந்து கண்டிப்பா நிறைவேற்றி தரணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும், நீங்க வந்து வன்னியர்களுக்கான அந்த தரவுகளை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டு வந்தாலும் திமுக அரசு வந்து இத ஒரு பொருட்டாவே மதிக்கல. நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு சமூக நீதிக்கு வந்து எவ்விதமான சம்மந்தமும் இல்லை, வன்னியர்களோட நலனில வந்து நாங்க சிறு கிள்ளிக்கீரையை கூட நாங்க வந்து கிள்ளி போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து மு.க. ஸ்டாலின் அரசு வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காங்க. இதனால பொறுத்து பார்த்த மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து இப்ப நடைபெற உள்ள இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பாமக இந்த தொகுதியில வந்து புறக்கணிக்கும், இந்த தேர்தல் வந்து புறக்கணிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வெளியிட இருப்பதாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் நெருங்கிய வட்டாரங்கள் வந்து இது மாதிரி விஷயத்த வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து வன்னியர்களுக்காக இந்த இது வந்து நாங்க புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வந்து நம்ம மற்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் ஓப்பனா அவரோட ஸ்டேட்மெண்ட் விட்டாதான் தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வன்னியர்களுக்கான 10.5%க்காக தேர்தலை புறக்கணிக்குமா பாமக அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.